ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான டொமேட்டோ ரைஸ். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அவசரத்துக்கு காலையில் லஞ்ச் பாக்ஸ் செய்யணும், நம்மக்கிட்ட வெறும் தக்காளி வெங்காயம் மட்டும்தான் இருக்குது. அந்த டைமில் நீங்கள் இந்த டொமேட்டோ ரைஸ் பண்ணுங்கள். இது நம்ம ரொம்ப ஹெவியாக மசாலா எல்லாம் ரொம்ப நிறைய போட்டு செய்கிறதில்ல. சிம்பிளான ஒரு டொமேட்டோ ரைஸ். இது அவ்வளோ சுவையாக இருக்கும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்போது கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம ஜீரகம் போடுறோம். இதில் நான் சொன்ன மாதிரி ரொம்ப நிறைய மசாலா பொருள் எல்லாம் நம்ம சேர்க்க போகிறதில்ல. வெறும் ஜீரகம் மட்டும் போட்டேன். ஜீரகம் போட்டதுக்கப்புறம் இதில் பூண்டு ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு நல்லா உரிச்சிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். இப்போது அந்த பூண்டு இதில் சேர்த்துக்கோங்க. பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணியும் போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் சும்மா கசக்கி போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 பச்சை மிளகா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ரொம்ப சின்ன பசங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா பச்சை மிளகா பெருசு பெருசாக போடுங்க. அப்போ நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணும்போது அந்த பச்சை மிளகா எடுத்துடலாம். கொஞ்சோண்டு காரம் மட்டும் தெரியும். இப்போ நம்ம இந்த பச்சை மிளகா நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம், சின்னதாக இருந்தால் 2 வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. இது 4 பேருக்கு போதுமான ஒரு டொமேட்டோ ரைஸு. இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் ரொம்ப மெலிசாக கட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணால் தான் இந்த டொமேட்டோ ரைஸ் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், தக்காளி சாதம் எப்போவுமே தக்காளி சாதம் செய்யும்போது தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக நீங்கள் எடுத்துக்கணும். கலர் அதுதான் கலர் கொடுக்கும் நம்ம தக்காளி சாதத்துக்கு. பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு டெம்டிங்காக இருக்கும். அப்போ தான் பசங்க சாப்பிடுவாங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருந்தால் தான், கொஞ்சம் பார்க்க கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் நம்மளை பசங்களுக்கு கொஞ்சம் அது சாப்பிட்ணுன்னு டெம்டிங்காக இருக்கும். அதனால் தக்காளி சாதம் செய்யும்போது தக்காளி நல்லா பார்த்து ஒரு பழுத்த தக்காளியாக நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வெந்துச்சு இல்லையா? இப்போ நம்ம ஒரு 2லேருந்து 3 தக்காளி நம்ம சைஸ் பொறுத்த இது மாதிரி வெங்காயம் அளவு எந்த அளவுக்கு போடுறீங்களோ தக்காளியும் அந்த அளவுக்கே போட்டால் போதும். இப்போ நான் பெரிய தக்காளினால 2 தக்காளி எடுத்திருக்கேங்க. சின்னதாக இருந்தால் மீடியமாக இருந்தால் ஒரு 3 எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளியும் ரொம்ப சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது சீக்கிரம் வெந்துடும். அதே மாதிரி நல்லா குழஞ்சி வந்தால் தான் சாதமும் நல்லாயிருக்கும், அந்த டேஸ்ட்டும் நல்லா வரும். இப்போ நம்ம இதில் உப்பும் அப்புறம் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். உப்பு மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் தக்காளி வெந்துடும், சீக்கிரம் வெந்துடும். ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா குழஞ்சி வந்துடும். இப்போ நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டாச்சு இல்லையா? இது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். மூடி போட்டு வேணால் நீங்கள் குக் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி நல்லா வேகிறதுக்குள்ளே நான் சாதம் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். கருவேப்பிலையும் போட்டாச்சு. சாதம் என்னென்னா நல்லா உதிரியாக இருக்கணும். இது நம்ம சாதம் பண்ணிவிட்டு ஒரு அளாக்கு அரிசினா 2 அளாக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம பாஸ்மதி ரைஸு பண்ணால் நல்லாயிருக்கும். நார்மல் ரைஸில் கூட இந்த தக்காளி சாதம் நல்லதாங்க இருக்கும். ஏன்னா நம்ம இந்தியன் ஒரு ரெசிபி தானே இது. அதனால நார்மல் ரைஸு நம்ம சாப்பிட்ற சாதம் நம்ம என்ன பண்ணுறோமோ அதே கூட நல்லதாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணணும், அந்த சாதம் நல்லா ஆற வச்சுக்கணும். நம்ம ஆற வச்சாதான் அந்த உதிரியாக வரும். நல்லா ஃபேன் காற்றுல கொஞ்சம் ஒரு சூடான சாதம் இருந்தால் நல்லா கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம எடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் கொஞ்சோண்டு காரம், ருசிக்கேற்ப மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டால் போதும். ஏன்னா நம்ம பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம் இல்லையா? கலருக்காக தான் நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி பாஸ்மதி ரைஸ் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இது நான் ஒரு அளாக்கு பாஸ்மதி ரைஸ் 2 அளாக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா வேக வச்சுருக்கேன். இது நல்லா ஆறிடுச்சு. சாதமும் நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கணும் தக்காளி சாதம் பண்ணும்போது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நல்லா ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட வேண்டியது தான். சூப்பரான தக்காளி சாதம் ரெடி.